அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். பவானியிலிருந்து சித்தாத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா பூனாச்சி போகிற ரோட்டில் ஒரு 2 ஏக்கரா விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இந்த வாழைக்காடு தாங்க. இந்த வாழைக்காடு மேற்கு கடைசி இது தாங்க. இந்த பக்கத்தை வெண்டைக்காடு வேறவங்களுது. நம்மளுக்கு ஒரே நேராக தான் போகுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாயு மூலம் மட்டும் ரைட்டாக கட் ஆகி வருங்க. மீதி எல்லாமே 3 மூலையும் ஒரு சதத்துக்கு சாரமாக இருக்குதுங்க. தோட்டம் அருமையான தோட்டங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சதத்துக்கு சாரமான தோட்டம் தாங்க. அருமையான பூமிங்க, விவசாய பூமி. இந்த பூமி யாருக்குமே உங்களுக்கு பிடிக்குங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரும்புக்காட்டு ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராகவே கிழக்கு அப்படியே போயிருங்க. கிழக்கு போய் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தென்னங்கன்று நேருக்கு அப்படியே வந்துடும்னு பாருங்களேன். ஒரே நேராக தான் வருங்க. நம்மளுக்கு எல்லாமே பூமி அருமையான பூமி தாங்க. இதில் நம்மளுக்கு போர் இருக்குதுங்க. போரில் சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க. ஆனால் சர்வீஸ் வேணும்னா நம்மளுக்கு வாங்கி தந்துடுவாருங்க. அவர் எக்ஸ்சேஞ்ச் போட்டு மோட்ரு போட்டு தண்ணி கிணத்துக்கு விட முடியும். தனியாக அவருக்கு லைன் கொடுத்துருக்குறாங்க கிணத்துனதில். நம்மளுக்கு வேணும்னா சர்வீஸ் வேணும்னா வாங்கி தர சொன்னோம்னா வாங்கி தந்துடுவாருங்க. தோட்டம் அருமையான தோட்டம் தாங்க. மண் பாருங்கள், அருமையான மண். இந்த மண்ணை நம்மளுக்கு இந்த போர் பார்த்திங்கன்னா சரியான தண்ணிங்க. போரில் தண்ணி குறைபாடு இல்லாத அளவுக்கு இந்த தண்ணி அவர் விட்றதுனால தான் நம்மளுக்கு சர்வீஸு இவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கிணத்துல எக்ஸ்சேஞ்ச் ஒயர் போட்டு இவர் எடுத்துருக்கிறாருங்க. அந்த நாம் தண்ணி கொடுக்கலைன்னா இங்கே நம்ம நீர் கட் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னா அவர் காட்டுக்காரரை வாங்கி தர சொன்னோம் வாங்கி தந்துடுவார். இல்லை நாங்களே வாங்கிக்கிறோம்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது மாதிரின்னு பாருங்களேன். போரில் டயர் தேவை தான் தண்ணி பாயுதுங்க. போர் நம்மளுக்கு அமைப்பான இடத்துல தான் போட்டுக்கிறாருங்க. இதுதான் போருங்க. அப்படி சுற்றி வர இந்த தென்னை மரத்தடைன்னு பாருங்களேன். இந்த கரும்புக்காடு ஒழுக்கத்துக்கு அப்படியே நேராக வந்துடுங்க. இந்த பக்கத்தையும் பார்த்திங்கன்னா வடக்கு ஒரு கரும்புக்காடு இருக்குதுங்க. நம்மளுக்கு பூமி நல்ல பூமி தாங்க. மண் குறை சொல்ல முடியாது. இந்த பூமி யாருக்குமே பிடிக்குங்க. மொத்தம் இந்த 2 ஏக்கராவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவில் பார்த்திங்கன்னா 60 லட்சம் ரூபா சொல்கிறேன். அப்படிங்க ஏதோ உடனடி கரையும்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா இது நம்ம பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா தோட்டம் கேட்டாங்கன்னா எங்களுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தோட்டத்தை அருமையான தோட்டங்க. இந்த கரும்புக்காட்டு ஒழுக்கத்துக்குங்க. வடப்பங்கடைசி மேற்கு இந்த கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா தென்னம்பழம் வச்சுருக்கிறாருங்க. ரோட்டுக்கு பக்கம்தாங்க. கட் ரோட்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி வந்தோம்னா ரோடுங்க. அதில் நம்மளுக்கு தடப்பாத்தி எழுதியிருக்குதுங்க. அதை நேரடி பார்ட்டிக்கிட்டு பேசிக்கலாங்க. அது எப்படி என்னன்னு. இந்த பூமி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு செருவு பூமிக்கும் சேர்த்துலாங்க, வடக்கு செருவு இந்த தெற்கு செருவு பூமிக்கும் சேர்த்துலாங்க. ஆனால் பூமி சமமான பூமி தாங்க. பூமி அந்தளவுக்கு குறை சொல்ல முடியாதுங்க. நம்மளுக்கு ஒரு மூலை தான் கட் ஆகுங்க. மீதி 3 மூலை அப்படியே அக்யூரேட்டாக இருக்குதுங்க. இந்த கிணத்துல இருந்தாங்க அவர் எக்ஸ்சேஞ்ச் ஒயர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது நம்ம தண்ணி விடுறதுனால அவங்க சர்வீஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் தண்ணி விடலைன்னா அவங்க கட் பண்ணிக்குவாங்க. நாம் வேணும்னா தனி சர்வீஸ் வாங்கி தர சொன்னோம்னா வாங்கி தந்துடுவாருங்க. ஏன பூமிங்க, கரும்புக்காடு. இந்த ஒழுக்கத்துக்கு அப்படியே தென்னமல்லையெல்லாம் வச்சுருக்குதுங்க. 2 சைடு தென்னமல்லை வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.